வெல்கம் டு வீலன் தமிழ் சேனல். இத்தனை நாள் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஜாகிரபி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜாகிரபியில் ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. இது 3rd பார்ட் வீடியோ. இந்த 3rd பார்ட் வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கொஸ்டின் கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ், அதாவது ரோட்வேஸ் இன் இந்தியா தான் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஆல்ரெடி 8 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது 9th கொஸ்டின், அதாவது ஜாகிரபியில மட்டும். அது இல்லாமல் நம்ம எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாகிரபி வீடியோ பார்க்க போறோம். ஜாகிரபியோட கொஸ்டின் கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அதில் எதுக்காக இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான போர்ட்ஸ், ரயில் ஜங்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல், டூரிஸ்ட் சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் தான். ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்டையும் மேஜரான போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்லாம் நிற்கலாம், அதான் போர்ட்டு. அந்த போர்ட்டுகளை, அப்புறம் ரயில் ஜங்ஷன்ஸை, இண்டஸ்ட்ரியல்ஸ், அப்புறம் டூரிஸ்ட் சென்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் தான். இப்போ லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவேன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊருக்கு போகணும்னா நம்ம எல்லாரும் போகிறது நேஷனல் ஹைவேஸ்ல தான் போவாங்க. அப்போ அந்த ஹைவேல இருக்கிறதுலே லாங்கஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NH-44ன்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NH-47A. இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ் எதுக்காக இருக்கு, என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், டவுன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் இன் த ஸ்டேட். அதாவது ஸ்டேட் ஹைவேஸ்ன்றது ஒரு முக்கியமான சிட்டிஸை, டவுன்ஸை, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை, அப்புறம் ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்குள்ள முக்கியமான டிஸ்ட்ரிக்டை அதோட ஊர்களுக்கு, அதுக்கப்புறம் முக்கியமான டவுன்ஸ்குள்ள கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் ஸ்டேட் ஹைவேஸ். இது யார் இது ஃபுல்லாகவே பார்த்து ஃபைனான்ஸ் பண்ணுவா, இது செலவுலாம் பண்ணுவா, அட்மினிஸ்ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இப்போ தமிழ்நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஹைவேஸை பார்த்துப்பாங்க. இப்போ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், லிங்க் பிட்வீன் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு போடுறது தான் தாலுக், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன் பை த PW ஆஃப் த ஸ்டேட். அதாவது PW ஆஃப் த ஸ்டேட் தான் அந்த ரோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ரோட்ஸ், லிங்க் த டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் வித் ஏ நெய்பர் டவுன்ஸ். அதாவது முக்கியமான வில்லேஜஸை பக்கத்து ஊர்களுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் ரூரல் ரோட்ஸ். இது யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தே மெயின்டைன் பண்ணிப்பாங்க, மெயின்டைன் பை வில்லேஜ் பஞ்சாயத்து. பார்டர் ரோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பார்டர் பிரிக்கிறதுக்காக ரோடு இருக்கும். பார்டர் பிரிக்கிறதுக்காக இருக்கிற ரோட் தான் பார்டர் ரோட்ஸ். இது யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸே இதை பார்த்துப்பாங்க. ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் பார்டர் ஏரியாஸ், கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன்டு பை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் வேஸ்லாம் இருக்கு. எக்ஸ்பிரஸ் வேஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்காக இருக்கிறது தான் எக்ஸ்பிரஸ் வேஸ். அதில் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்காது, அங்கங்கே கட்டு இருக்காது, வண்டி எடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அதுதான் எக்ஸ்பிரஸ் வேஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லைன் குட் குவாலிட்டி ஆஃப் ஹைவே ஃபார் ஹை ஸ்பீட் டிராஃபிக். அதாவது ரொம்ப ஸ்பீடாக அதில் போக முடியும். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரோடும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் மல்டி லைன் இருக்கும். அதாவது மல்டி லைன்னா எக்கச்சக்க பாதை இருக்கும். இதில் நீங்கள் லைனாக சல்லுன்னு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இது முக்கியமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு புனே ரோடு. இதுதான் முக்கியமான எக்ஸ்பிரஸ் வேன்னு நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டேட் ஹைவேஸ் சொல்றாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் எதுக்காக இருக்குன்னா சிட்டிஸ், டவுன், டிஸ்ட்ரிக்டை கனெக்ட் பண்றதுக்காக இருக்கு. இதை யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், இது டிஸ்ட்ரிக்டையும் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக இருக்கு. இதை யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா PWD பார்த்துப்பாங்க. ரூரல் ரோட்ஸ் எதுக்காக இருக்கு, பக்கத்து ஊர்களை கனெக்ட் பண்றதுக்காக இருக்கு. இதை யார் பார்த்துப்பான்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து தான் இந்த செலவு பார்க்கறது, அட்மினிஸ்ட்ரேட் பண்றது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது பார்டர் ரோட்ஸை யார் மெயின்டைன் பண்றது, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் தான் மெயின்டைன் பண்றாங்க.
லாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ்வேல வந்து மல்டி லேன் இருக்கும். அதாவது மல்டி லேன்னா ஒரே டைமில் 5-6 கார் சைடில் போகிறதுக்கான வசதி இருக்கும். அதே மாதிரி இதை வந்து டிராஃபிக் ஹை ஸ்பீட் டிராஃபிக்காக தான் இது இருக்கே. ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் போகணுன்றதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் மும்பை டு புனே ரோடு. ஓகேவா, இதோட 9th கொஸ்டின் முடியுது. நம்ம அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாமா? டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதாவது டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட முக்கியமான ஃபாரஸ்ட்டுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட்ல வந்து காடுகள் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும், நிறைய மிருகங்கள் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும். அதுல அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான காடுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபாரஸ்ட் பேர் என்ன? டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 cm or more annual rainfall. The annual temperature is about more than 22 degrees Celsius. Found in Western Ghats. Trees are rubber, rosewood, bamboo and palm. இங்க என்ன சொல்றாங்கன்னா 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு மேல இங்க மழை பெய்யும். அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கும். அரௌண்ட் 200 சென்டிமீட்டர் மழைன்றதுலாம் ரொம்ப அதிகமான மழை. அது மட்டும் இல்லாம இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் சைட்ல தான் நீங்க இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமா பார்க்க முடியும். இங்க அதிகமா என்ன விளையும்னு பாத்தீங்கன்னா ரோஸ்வுட் அப்புறம் பேம்பு, இது ரெண்டும் அதிகமா விளையும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ரப்பர் ட்ரீயும் சொல்லியிருக்காங்க. ரப்பர் ட்ரீயும் அதிகமா விளையுன்றாங்க. அடுத்து என்ன ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதை மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. இங்க ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கும்னா 100 to 200 சென்டிமீட்டர். போன வாட்டி பார்த்தா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல 200 சென்டிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜா இருக்குன்றாங்க. அதாவது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல 22 தான், ஆனா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல 27 டிகிரி செல்சியஸ், அதாவது அதை விட கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குன்றாங்க. இங்க முக்கியமான ட்ரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா டீக், சால் drop their leaves during the spring, found in UP, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப். அதாவது டீக்கும் சால் ட்ரீஸும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் சீசன்ல இதோட இலைங்க எல்லாமே கீழே உதிர்ந்துரும்னு சொல்றாங்க. இது எங்க அதிகமா நீங்க பார்க்கலாம்னா ஃபவுண்ட் இன் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு. நீங்க ஈஸியா எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட்ஸ்ல நீங்க டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதிகமா பார்க்க முடியும். அடுத்து டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இங்க அதிகமா எவ்வளவு மழை பெய்யும் பாத்தீங்கன்னா 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான். அது பாதிக்கு பாதி ரெயின்ஃபால் தான் பெய்யுன்றாங்க முன்ன பார்த்த 2 ஃபாரஸ்ட்டுக்கும். ஃபவுண்ட் இன் ஈஸ்ட் ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு, ஹரியானா, பாப்லு எக்ஸெட்ரா. அதாவது வந்து எங்கெல்லாம் நீங்க இந்த டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும்னா இந்தியா நீங்க தமிழ்நாட்டில் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்டும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஈஸ்ட் ராஜஸ்தான் சைட்ல நீங்க இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம், டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹரியானாலையும் நீங்க பார்க்க முடியும். அடுத்து டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன். ஆனுவல் ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் கீழே மழை பெய்யும்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல 200 சென்டிமீட்டர் மழை எதுல? டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல. அடுத்து டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல 100 to 200 சென்டிமீட்டர் பார்த்தோம். டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்ல 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பார்த்தோம். டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட்ல 50 சென்டிமீட்டர் கீழே தான் மழை பெய்யும். இங்க டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட்டா இது இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து மவுண்டைன் ஆர் மவுண்டைனி ஃபாரஸ்ட். The rainfall of this region is moderate, found in Jammu and Kashmir, இமாச்சல் பிரதேஷ் சைட்ல இது உங்களுக்கு பார்க்க முடியும். இங்க ஜம்மு பிரதேஷ் இருக்கு, இங்க இமாச்சல் பிரதேஷ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மலை சைட்ல மலைகள்ல இருக்க மரம் இங்க வந்து மாடரேட்டா, அதாவது ஒரு அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்றாங்க. அடுத்து ஆல்பைன் ஃபாரஸ்ட், ஓக், சில்வர் ஃபர், பைன் ஆர் த மெயின் ட்ரீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஆல்பைன் ஃபாரஸ்ட்ல ஓக், சில்வர் ஃபைன் அதெல்லாம் இருக்குன்றாங்க. டைடல் ஃபாரஸ்ட்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். தி ஃபாரஸ்ட் அக்கர் இன் அண்ட் அரௌண்ட் த டெல்டாஸ். அதாவது டைடல் ஃபாரஸ்ட் இது வந்து டெல்டா ரீஜன்ல அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட். இதை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, மொத்தம் எத்தனை ஃபாரஸ்ட் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 ஃபாரஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் 200 சென்டிமீட்டர் மேல ரெயின்ஃபால் இருக்கும். எங்க அதிகமா என்ன விளையும்னு பாத்தீங்கன்னா ரப்பர், ரோஸ்வுட்லாம் இருக்கும். அடுத்து டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும். அதே மாதிரி இதை எங்க பார்க்கலாம்னா தமிழ்நாடு, கேரளா சைட்ல நீங்க பார்க்க முடியும். அடுத்து டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், இதுவும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் சொல்லியிருக்காங்க.
அடுத்து டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட், இங்கே 50 சென்டிமீட்டர் மழை தான் அதிகபட்சமே சொல்கிறாங்க. அதாவது 50 சென்டிமீட்டர் கீழே தான் மழை பெய்யுமா. டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட்டாக இருக்கும்ன்றாங்க. மவுண்டெயின் ஃபாரஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஆல்பைன் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் பழைய வீடியோஸ் ஜியாகிரஃபியோட இம்பார்ட்டன்ட் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சோஷியல்னே தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதில் உங்களுக்கான சோஷியலுக்கான எல்லா வீடியோஸுமே இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் போயிட்டு வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோஸை செலக்ட் பண்ணி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலான பிளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நோட்ஸ் கிடைக்கணும்னா நம்மளோட வீலன் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அங்கே பிடிஎஃப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்து அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரிண்ட்டு போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீலன் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நீங்கள் அதில் போய் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ ரெக்வஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலே போதும். அதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எப்படி படிக்கணும், எக்ஸாமுக்கு எந்த மாதிரி படிக்கணும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுமா எப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், லைவ் செஷன்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், ஸ்டோரி போடுறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபாலோ சப்ஸ்கிரைப், ஜாயின் பண்ணுங்கள் குரூப்பில். ஓகேவா? எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் வெஸ்ட் எது ஈஸ்ட் எதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நம்மளோட வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா மேப் தான். ஓகேவா? இதில் வெஸ்ட்ன்றது நான் மார்க் பண்ண பாருங்க, இதுதான் வெஸ்ட், இது ஈஸ்ட். ஓகேவா? வெஸ்ட் ஈஸ்ட். சரி, ஓகே. இப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் என்னன்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்னா இங்கே கலர் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்னா இதோ இப்போ நான் மார்க் பண்ற பாருங்க, இதுதான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஓகேவா? அப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ல என்ன சொல்லியிருக்காங்க, லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. இதோ இங்கே தான் வந்து அரேபியன் சி இருக்கு, இது வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், அதாவது லைஸ் பிட்வீன் போத். இங்க வேமண்டு ஒரு பேக் வாட்டர் லேக் இருக்கு, எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரோன் ஆஃப் குட்ச் அண்ட் டு கன்னியாகுமரி. நியூமரஸ் வேலன் லாகூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் இருக்கு, கயல் சென்டரிஸ். நார்த்தன் பார்ட் வந்து கொங்கன் பிளெயின், மிடில் பார்ட் வந்து கனரா, சதர்ன் பார்ட் வந்து மலபார் கோஸ்ட். அதாவது ஸ்டார்டிங் மேல் பார்ட் வந்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்றாங்க, மிடில் பார்ட் வந்து இங்க கனரா கோஸ்ட்னு போட்டிருக்கு, அதை வந்து கனரான்னு சொல்றாங்க, லாஸ்டா கீழே இருக்க சதர்ன் பார்ட்டை மலபார் கோஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இங்க இருக்கு. பே ஆஃப் பெங்கால், இதுதான் பே ஆஃப் பெங்கால். இதுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிலிகா லேக், கொலியோ லேக், புலிகேட் லேக், இதெல்லாம் இங்க இருக்கு. தீஸ் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த அலுவியல் ஃபில்லிங்ஸ். இது ஃபுல்லாவே அலுவியல் சாயில்ஸ் இருக்கிற ஒரு பிளெயினா இருக்கும். ரெகுலர் ஷோர்லைன் வில் வித் வெல் டிஃபைன்டு பீச்சஸ். இங்கே எக்கச்சக்க பீச்சஸ் இருக்கு. மெரினா, பெசி பீச்சு, கடலூர் பீச்சு, பாண்டிச்சேரி பீச்சு எல்லாமே வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நார்தர்ன் பார்ட், நார்தர்ன் சர்க்கஸ், சதர்ன் பார்ட் கார்னமல் கோஸ்ட். அதாவது இங்கே வந்து பிரிஞ்சிருப்பாங்க, இந்த ஆந்திரா கோஸ்ட், உட்கட்டில் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட். அதாவது சதர்ன் பார்ட்டை கோரமண்டல் கோஸ்ட்ன்றாங்க, நார்தர்ன் சைடை சிக்ராஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சிம்பிள் பாயிண்ட்ஸ் 4 மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸி, வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வேம்பண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேக் வாட்டர் லேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எங்கேருந்து எங்க வருது பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் குட்ச்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நியூமரஸ் பேக் வாட்டர் லேக்ஸ் இருக்கு, எக்கச்சக்க பேக் வாட்டர் லேக்ஸ் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்தர்ன் பார்ட்டை வந்து கொங்கன் பிளெயின்றாங்க, மிடில் பார்ட்டை கனரா, சதர்ன் பார்ட்டை மலபார் கோஸ்ட்னு சொல்றாங்க. இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸை வச்சு பார்க்கும்போது ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் அதாவது ஈஸ்டர்ன் பிளெயினுக்கு என்னன்னா ஈஸ்டர்ன் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கு. சில்கா லேக், அதாவது வந்து புலிகேட் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 லேக்ஸ் இருக்கு.
These plains are formed by the alluvial fillings. Alluvial soils வச்சு தான் இது மொத்தமே ஃபில் ஆயிருக்குன்றாங்க. இங்க எக்கச்சக்க பீச்சஸ் இருக்கு. நார்தன் பாயிண்ட் நார்தன் சர்க்கஸ்ன்றாங்க, சதர்ன் பார்ட் காரமண்டல் கோஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இந்த क्वेश्चन கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். வாட் ஆர் த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன்? அதாவது வந்து சைக்ளோன் வரும்போது, சைக்ளோன் வரப்போகுதுன்னு சொல்றாங்கன்னா பிஃபோரா என்ன பண்ணணும், சைக்ளோன் வந்திருக்க டைம்ல என்ன பண்ணணும், சைக்ளோன் வந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும். இதுதான் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன். ஃபர்ஸ்ட் பிஃபோர், கீப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனை யாரும் எடுத்துட்டு போய் சார்ஜ் போடுறது. மொபைல் ஃபோன் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அடுத்து லிசன் டு ரேடியோ, வாட்ச் டிவி, ரீட் நியூஸ் பேப்பர் ஃபார் வெதர் அப்டேட்ஸ். அதாவது ரேடியோ டிவிலாம் நீங்க பார்த்துட்டே சைக்ளோன் எங்க இருக்கு, எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து ஒரு சேஃப்டிக்காக. அடுத்து வந்து கீப் யுவர் வேல்யூபிள் திங்ஸ் சேஃப். முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் கேஷ், இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப பத்திரமான இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிடணும். அப்புறம் கேட்டல்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது வந்து வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு நாய்க்குட்டிங்க அதெல்லாம் வந்து பத்திரமான இடத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சிடணும். ஃபிஷர்மேன் ஷுட் கீப் அ ரேடியோ வித் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ். அதாவது மீன் பிடிக்க போறவங்க எக்ஸ்ட்ரா ரேடியோ வித் பேட்டரிஸ் எடுத்துட்டு போயிருக்கணும் கண்டிப்பா. கீப் போட்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ் டைட் அப் சேஃப்லி. அதாவது கரையில நிறுத்தி வச்சிருக்க போட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் கரையில நல்லா பத்திரமா கட்டி வச்சிடணும். சரி, ஃபர்ஸ்ட் பிஃபோர் திரும்ப ரெடி பார்க்கலாம். மொபைல் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும், ரேடியோ டிவிலாம் பார்த்துட்டே இருக்கணும், கீப் யுவர் வேல்யூபிள் திங்ஸ் சேஃப், அன்டை கேட்டில் ஆர் அனிமல்ஸ், அதாவது டை பண்ணி வச்சுக்கணும், பத்திரமான இடத்துல வச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபிஷர்மேன்ஸ் வந்து ரேடியோஸ் அண்ட் வித் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போட்ஸ் அப்புறம் வந்து ராஃப்ட் எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சிருக்கணும் பத்திரமான இடத்துல. இப்போ சைக்ளோன் வந்துருச்சு, இப்போ என்ன பண்றது? கீப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். அதாவது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டுல இருந்து யாராவது வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா சைக்ளோன் டைம்ல வீட்டுல பத்திரமா வச்சுக்கணும் அவங்கள. டோன்ட் கோ அவுட் டியூரிங் சைக்ளோன். யாரும் சைக்ளோனுக்கு வெளியில போய் வேடிக்கை பார்க்காதீங்க, வீட்டுலயே பத்திரமா இருக்க சொல்றாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஃபேனு, லைட்டு எல்லாத்தையுமே ஆஃப்லேயே வச்சுக்கிறது சேஃப்ன்றாங்க. மூவல் ஐட்டம் ஷுட் பி கெப்ட் செக்யூர்லி டைடு. அதாவது நகர்ந்து போகக்கூடிய ஈஸியா நகரக்கூடிய ஐட்டங்களை பத்திரமா வந்து கட்டி வைக்கிறது நல்லதுன்றாங்க. ஸோ திரும்ப மறுபடியும் பார்க்கலாம். கீப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். வீட்டுல எல்லாரையும் பத்திரமா வச்சுக்கணும். டோன்ட் கோ டியூரிங் த சைக்ளோன். சைக்ளோன் டைம்ல வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், மூவபிள் ஐட்டம்ஸ் ஷுட் பி கெப்ட் செக்யூர்லி டைடு. அடுத்து ஆஃப்டர், இப்போ சைக்ளோன் வந்து போயிடுச்சு, புயல் வந்து போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும்? Those who shifted to the cyclone center must remain till instructions are received. அதாவது வந்து இந்த சைக்ளோன் சென்டர்ஸ்லாம் இருக்கும், பாதுகாப்பான பகுதின்னு சொல்லி பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் அங்க வச்சிருப்பாங்க. அங்க இருக்கவங்க வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் திரும்ப வரக்கூடாது. அங்க அவங்க எப்போ ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ அப்போதான் வீட்டுக்கு திரும்ப வரணும். அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் லாஸ் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஆஃப்டர் த சைக்ளோன். சைக்ளோன் வந்து போனதுக்கு அப்புறம் லூஸா இருக்க எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸை போய் தொடக்கூடாது, அது கிட்டேயும் போகக்கூடாது, ரொம்ப சேஃபா இருக்கணும். கிளியர் டெப்ரிஸ் ஆர் கேர்கேசஸ் நியர் த பிரிமிசஸ். அதாவது வந்து சேஃப் இல்லாத பொருட்களை ஒரு மாதிரி உடையக்கூடிய பில்டிங் சைட்லலாம் நீங்க போகக்கூடாது, ரொம்ப சேஃபா இருக்கணும். ஸோ இவ்வளவுதான் பாயிண்ட். சிம்பிளா நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதோட ஜியோகிராஃபி 5 மார்க் கொஸ்டின்ஸ் முடியுது. இப்போ நம்ம ஜியோகிராஃபியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சோம்? எக்கனாமிக்ஸ் முடிச்சோம், அடுத்து சிவிக்ஸ் முடிச்சோம், இப்போ ஜியோகிராஃபியும் முடிச்சிட்டோம். அப்போ நீங்க எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க போய் அதை பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சோஷியல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் போதும். உங்களுக்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.